பார்த்து கொண்டிருப்பது உங்கள் அற்புத ரேசு டிவி, சென்னையின் முதல் கத்தோலிக்க சேனல். வணக்கம். என்னோட பேர் நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம், அற்புத ரேசு டிவியோட ஃபவுண்டர். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கும் இந்த நிகழ்ச்சியை ஷேர் பண்ணுங்கள் இன்னும் நான் உங்களை ரிக்வெஸ்ட் பண்ணுறேன். இறை இயேசுவில் அன்பு நிறைந்த தமிழ் சொந்தங்களே, வணக்கம். நம்முடைய தாய்மொழியாம் தமிழ் மொழி பழம் பெருமை வாய்ந்தது. தமிழை வளர்த்தவர்கள் பட்டியலில் இன்று நாம் காணவிருக்கும் மாமுனியை ஒருபோதும் மறக்க இயலாது. 17-18ஆம் நூற்றாண்டிலே இத்தாலியிலிருந்து தமிழ்நாட்டிற்கு வந்த இவர் நம் தமிழ்நாட்டின் சிறப்பை உலகறிய செய்திருக்கிறார் என்றால் அது மிகையாகாது. இவரது எழுத்துப் பணிகள் கிறிஸ்தவ மறைக்கும் தமிழர் வாழ்வியலுக்கும் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அத்தகைய பாராட்டுகளுக்கு சொந்தக்காரர் தான் இறை ஊழியர் வீரமாமுனிவர். வீரமாமுனிவரின் எழுத்துப் படைப்புகளில் அவர் முன்னிறுத்திய வீரப்பெண் கித்தேரியம்மாள் அவர்களின் அம்மானையை குறித்து அறிந்து கொள்வோம். தமிழ் மரபில் அம்மானை மகளிர் விளையாட்டுகளில் ஒன்றாகும். இவ்விளையாட்டை விளையாடும் போது பாடும் பாடலாக அம்மானை பாடல்கள் அமைந்துள்ளன. இவை நாட்டுப்புற கதை வடிவில் அமைந்த சிற்றிலக்கியம் ஆகும். இவற்றில் சவேரியார் அம்மானை, தாவீது அம்மானை, கித்தேரியம்மாள் அம்மானை போன்றவற்றை கிறிஸ்தவ அம்மானை இலக்கியங்களுக்கு சான்றாக கூறலாம். 1731ஆம் ஆண்டு வீரமாமுனிவர் கித்தேரியம்மாள் அம்மானை என்னும் சிற்றிலக்கியத்தை படைத்தார். இந்நூலில் மொத்தம் 10 காதைகள் இடம்பெற்றுள்ளன. ஒவ்வொரு காதை தொடக்கத்தில் அப்பகுதியின் சுருக்கமாக விருத்தப்பா ஒன்றும் இடம்பெற்றுள்ளது. ஒரு தாய் தான் பெற்ற குழந்தைகளை கொல்றதை கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? ஒரு குழந்தைய ஒரே பிரசவத்தில் பிறந்த 9 குழந்தைகளையும் கொன்று போட சொன்ன வரலாறு ஒன்று இருக்கிறது. அதை பற்றி கேட்போமா? இதுதான் கித்தேரியம்மாள் அம்மானை சிற்றிலக்கியத்தின் தொடக்கம். கிபி 2ஆம் நூற்றாண்டில் போர்த்துக்கல் நாட்டில் கிறிஸ்தவ மதத்தை வெறுத்து பழமையான உரோமை சமயத்தை பின்பற்றி வந்த ஓர் அரசவை குடும்பத்தில் இருந்த அரசி ஒருவள் ஒரே பிரசவத்தில் 9 பிள்ளைகளை பெற்றெடுத்தாள். இதை ஊரார் இழிவாக பேசி அரசவையை அவமானம் அடைய செய்வர் என்று கருதி தான் பெற்ற குழந்தைகளை தன் பணிப்பெண்ணிடம் கொடுத்து யாருக்கும் தெரியாமல் அக்குழந்தைகளை ஆற்றில் வீசி கொன்று போட சொல்கின்றார். ஆனால் அப்பணிப்பெண் அக்குழந்தைகளை கொல்ல மனமின்றி அருகில் இருந்த கிறிஸ்தவ ஆயர் ஒருவரிடம் ஒப்படைக்கிறார். ஏனென்றால் அப்பணிப்பெண் மறைமுகமாக கிறிஸ்தவ மறையில் வளர்ந்து வந்தவர். அந்த ஆயர் அக்குழந்தைகளை ஏற்று அவர்களுக்கு திருமுழுக்கு வழங்கி கிறிஸ்தவ நெறிப்படி வளர்த்து வந்தார். காலப்போக்கில் அவர்கள் அனைவரும் நற்செய்தி பணி ஆற்றி வந்தனர். இதனை அறிந்து கோபம் அடைந்த அரசன் அவர்களை பிடித்து விசாரணைக்கு வர அழைக்கிறான். அப்போதுதான் தெரிய வருகிறது அந்த 9 பேரும் தனக்கு பிறந்த மகள்கள் என்று. இருப்பினும் தன்னுடைய பழமைவாத சமயவாத போக்கினால் அவர்கள் மேல் கோபம் கொண்ட மன்னன் 9 பேரையும் முதலில் சிறையில் அடைக்க உத்தரவிடுகிறான். அவர்களில் கித்தேரி மற்றவர்களை விட சற்று ஆன்மீக காரியங்களில் ஈடுபாட்டோடு இருந்தார். ஒருவேளை தன் மகளுக்கு திருமணம் செய்து வைத்தால் அவள் மனம் மாறி விடுவாள் என்று எண்ணி ஒரு சிற்றரசருக்கு திருமணம் செய்ய திட்டமிடுகின்றான் அந்த அரசன். ஆனால் தான் எவ்வளவோ முயன்றும் கித்தேரியின் மனதை அவரால் மாற்ற இயலவில்லை. சிறையில் இருந்தபோது தேவதாயே கித்தேரிக்கு காட்சி அளித்து கித்தேரியின் கழுத்தில் சிலுவையையும் விரலில் மோதிரத்தையும் அணிவித்து பொம்பேர் மலைக்கு செல்ல பணிக்கின்றார். அன்னை மரியாளின் வேண்டுதலுக்கிணங்க தன்னுடன் 30 இளம் பெண்களை அழைத்து கொண்டு பொம்பேர் என்னும் மலைக்கு சென்று அங்குள்ள மக்களுக்கு கிறிஸ்தவ மதத்தை பரப்ப பயணிக்கலானார். இதை அறிந்த அரசன் தன் காவலர்களுடன் பொம்பேர் மலைக்கு சென்ற 30 இளம் பெண்களை கொன்றதுடன் கித்தேரியின் தலையை கொய்து கொலை செய்கிறான். தலை துண்டிக்கப்பட்டு கீழே விழுந்த கித்தேரி எழுந்து தன் தலையை கையில் ஏந்தி கொண்டு பொம்பேர் மலைக்கோயில் அடைந்து தலையை அங்கே பலிபீடம் முன்பாக வைத்து உயிர் விட்டார் என்பது மரபு. அவர் உடல் அடக்கம் செய்யப்பட்ட இடத்தில் பல்வேறு புதுமைகளும் அற்புதங்களும் நடந்ததால் கிபி 1716ஆம் ஆண்டு அப்போதைய திருத்தந்தை புனித 11ஆம் கிளமெண்ட் அவர்களால் கித்தேரிக்கு புனிதர் பட்டம் வழங்கப்பட்டது. புனித கித்தேரியம்மாள் அவர்களின் திருவிழா ஆண்டுதோறும்
மே மாதம் 22ஆம் நாள் அனுசரிக்கப்படுகின்றது. வீரமாமுனிவர் தான் தமிழகத்தில் முதலில் திருக்காவலூரில் கட்டிய அடைக்கல அன்னை ஆலயத்தில் கித்தேரி அம்பாளுக்கென்று ஒரு தனி பீடம் அமைத்தார். அதன் பின்பு தூத்துக்குடி மாவட்டம் மணக்கரையிலும், திருநெல்வேலி மாவட்டம் கூந்தன்குழியிலும், புதுக்கோட்டை மாவட்டம் கோணக்கொல்லைப்பட்டியிலும் கித்தேரி அம்மாளுக்கு ஆலயம் எழுப்பப்பட்டு சிறப்பு வழிபாடு இன்றும் நடந்து வருகிறது. மேலை நாடுகளில் குவித்தேரியா என்று அழைக்கப்பட்டவரைத்தான் வீரமாமுனிவர் கித்தேரி என்று குறிப்பிடுகிறார். பிரான்ஸ் மற்றும் ஸ்பெயின் போன்ற நாடுகளில் புனித குவித்தேரியா ஆலயம் அமைந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. கத்தோலிக்க திரு அவையில் கித்தேரி அம்மாளை வெறிநாய்க்கடி நோய்க்கான பாதுகாவலரும் மகப்பேறு பாக்கியம் வேண்டியும் அம்பாளை வழிபடும் வழக்கம் உள்ளது. 17-18ஆம் நூற்றாண்டுகளில் இத்தகைய வீரப்பெண்ணின் வரலாற்றை தமிழ் மண்ணிற்கு எடுத்துச் சொல்லி தமிழ் வீர மங்கைகளுக்கு துணிச்சலையும் உத்வேகத்தையும் தன்னுடைய எழுத்துக்கள் மூலம் அளித்திருக்கின்றார் நம் மாமுனி வீரமாமுனிவர். இறைவன் விரும்பிய இறையாட்சி சமுதாயத்தில் ஆண் பெண் பாலின வேற்றுமைகளை களைந்து இறைப்பணியாற்ற அனைவருக்கும் சம உரிமை உண்டு என்பதனை அடிக்கோட்டு காட்டியிருக்கின்றார். தமிழ் சமூகம் சங்க காலத்தில் இருந்தே பெண்களை போற்றுவதில் முன்மாதிரி காட்டியிருக்கின்றது. வீரப்பெண் கித்தேரி போன்று இன்றும் சமூகத்தில் உண்மைக்காக நீதிக்காக குரல் கொடுக்க பெண்கள் இருக்கின்றார்கள். சமத்துவ இறையாட்சியை இம்மண்ணில் கட்டியெழுப்ப தேவையான துணிச்சலை இறைவன் நமக்கு தர வேண்டி இறையருள் இறைஞ்சுவோம். ஆமேன். புனித கித்தேரி அம்மாளே, எங்களுக்காக பரிந்து பேசியருளும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் அற்புத ரேசு டிவி, சென்னையின் முதல் கத்தோலிக்க சேனல். வணக்கம், என்னோட பேர் நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம், அற்புத ரேசு டிவியோட ஃபவுண்டர். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கும் இந்த நிகழ்ச்சியை ஷேர் பண்ணுங்கள் இன்னும் நான் உங்களை ரிக்வெஸ்ட் பண்ணுறேன்.